Which parameter of the MOSFET is crucial in determining unity gain bandwidth of a single stage amplifier? So கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நமக்கு ஆக்சைடு கெப்பாசிட்டன்ஸ், threshold voltage, transconductance, channel length modulation எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல GM அப்படிங்கிற இந்த டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மோஸ்ட் crucial parameter of MOSFET in determining the unity gain bandwidth. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த யூனிட்டி கெயின் பேண்ட்வித்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து கெயின் பேண்ட்வித் ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி அட் விச் தி ஆம்ப்ளிஃபையர்ஸ் கெயின் ட்ராப்ஸ் டு யூனிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர்ஸுக்கு ஒரு ஃபிகர் ஆஃப் மெரிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் தான் நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஆன GM வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த சேஞ்ச் இன் ட்ரெயின் கரண்ட். ட்ரெயின் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஐடி, சேஞ்ச் அப்படிங்கிறதுனால நம்ம டெல் ஐடி அப்படின்னு எடுத்துக்கலாம், டிவைடட் பை சேஞ்ச் இன் கேட் சோர்ஸ் வோல்டேஜ், ஸோ VGS அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக நமக்கு ஹையர் வேல்யூ ஆஃப் GM என்ன பண்ணும் அப்படின்னா ஹையர் யூனிட்டி கெயின் பேண்ட்வித்தை வந்து நமக்கு கொடுக்கும், which means it indicates a stronger response to input signals and fast charging or discharging of internal capacitance. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ்ல நடக்கிற விஷயமே. ஸோ யூனிட்டி கெயின் பேண்ட்வித்தை இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பெராமீட்டர் நம்ம குரூஷியலாக கவனிக்க வேண்டும் அப்படின்னா டிரான்ஸ் கண்டக்டன்ஸ் அப்படிங்கிற இந்த GM வேல்யூ தான். ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் 3 கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு காஸ் லா உடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ காஸ் லா என்ன அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் through closed surface enclosing a charge is 1 by epsilon naught times the magnitude of charge enclosed. அதாவது ஈக்குவேஷன் படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஸோ நமக்கு பை அப்படின்னு கிடைக்கும். ஸோ டோட்டல் அப்படிங்கிறதுனால பை நெட் அப்படின்னு எடுத்துக்கலாம், which is equal to Q in divided by epsilon naught. ஸோ magnitude of Q enclosed அப்படிங்கிறதுனால QN divided by epsilon naught times அப்படிங்கிறதுனால denominatorல நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் காஸ் லா உடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த காஸ் லா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் டைம்ஸ் த வேல்யூ ஆஃப் டிஃப்ரெண்ட் பராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் டைம்ஸ் சார்ஜ் என்க்ளோஸ்டு டைம்ஸ் சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட் ஒன்று இருக்கு டைம்ஸ் எப்சிலான் நாட் ஒன்று இருக்கு அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டைம்ஸ் த ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுறதுனால இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா SSC சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா 2017ல கேட்டிருக்காங்க. டிஃப்யூஷன் கரண்ட் இன் செமிகண்டக்டர் அரைசஸ் பிகாஸ் ஆஃப். ஸோ செமிகண்டக்டர் நம்ம பேசிக்காக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து இருக்கு. ஸோ டிஃப்யூஷன் கரண்ட், ட்ரிஃப்ட் கரண்ட், இந்த மாதிரி நமக்கு நிறைய கரண்ட் இருக்கு. ஸோ இதில் இந்த டிஃப்யூஷன் கரண்ட் அப்படிங்கிறது வந்து இட் அரைசஸ் டியூ டு கான்சன்ட்ரேஷன் gradient of charge carriers. ஸோ இது எதனால அக்கர் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேரியர்ஸ் இன் த மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு PN ஜங்ஷன் இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ PN ஜங்ஷன்ல நமக்கு இப்போ ஒரு ஹாஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, இங்கே நமக்கு நிறைய நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல
ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இங்க ஒரே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ நான் யூனிஃபார்மா இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும்போது, அதிகமா இருக்கிற சார்ஜஸ் வந்து ஆப்போசிட் பக்கம் போறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்க்கும். அண்ட் அதே மாதிரி இங்க நெறைய இருக்கிற சார்ஜ் வந்து எந்த பக்கம் நமக்கு இடம் ஃப்ரீயா இருக்கோ, அங்க வந்து அது மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ சார்ஜ் கேரியர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இங்கன்ட்டு யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகாம, அங்க இங்கன்ட்டு இருக்கிறதுனால, அது மூவ்மெண்ட்ல நமக்கு இருக்கும்போது, நமக்கு ஒரு ஒரு கரண்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஏன்னா எப்பவுமே சார்ஜஸ் வந்து மூவ்மெண்ட்ல இருந்துச்சுனாலே நமக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து கிரியேட் ஆகும். மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் நம்மளுடைய கரண்ட் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு இந்த சார்ஜ் கேரியர்ஸ் ஆன மெஜாரிட்டியா இருந்தாலும் சரி, மைனாரிட்டியா இருந்தாலும் சரி, ஸோ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் இந்த சார்ஜ் கேரியர்ஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் அங்க இங்கேருந்து நான் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கிறதுனால, கிரியேட் ஆகுறதுனால, இந்த பர்ட்டிகுலர் கரண்ட்ட நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா, டிஃப்யூஷன் கரண்ட். ஸோ ஏன் அப்படின்னா, இங்க நமக்கு நெறைய சார்ஜஸ் இருக்கு. ஆனா, சின்னதா நமக்கு ஒரு கேப் இருந்துச்சு அப்டின்னா, அதுக்குள்ள டிஃப்யூஸ் ஆகி போறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்டின்னு இங்க வந்து இந்த கேரியர்ஸ் வந்து செக் பண்ணும். ஸோ அப்டி செக் பண்ணும்போது டிஃப்யூஸ் ஆகி போறதுனால தான் இத நம்ம டிஃப்யூஷன் கரண்ட் அப்டின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆன்சர் நமக்கு கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆஃப் கேரியர்ஸ் அப்டிங்கிறது ஆப்ஷன் 3 கூட நம்மளுடைய ஆன்சர் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Impedance of an RLC series circuit at resonance is. ஸோ ஜென்ரலா ஒரு சீரிஸ் RLC சர்க்யூட்ல இம்பிடன்ஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா Z is equal to square root of R square plus XL minus XC the whole square அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன்ல magnitude of inductive reactance அதாவது XL வந்து it is equal to magnitude of capacitive reactance XC. ஸோ இந்த கண்டிஷன்ல நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா XL is equal to XC சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரெண்டுமே கேன்சல் ஆகி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் கிடைக்கும் அண்ட் ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆகி ஜஸ்ட் ஆர்ன்னு கிடைக்கும். ஸோ இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் வேல்யூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால இதுல இருந்து நமக்கு என்ன ரிசல்டன்ட் கிடைக்குது அப்படின்னா இம்பிடன்ஸ் வந்து இட் இஸ் பியோர்லி ரெசிஸ்டிவ் அண்ட் இட் இஸ் மினிமம் அப்படிங்கிறது நமக்கு இதுல வந்து கிடைச்சிருக்க ரிசல்ட். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இம்பிடன்ஸ் ஆஃப் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட் அட் ரெசனன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டிவா இருக்கா ரியாக்டிவா இருக்கா மேக்ஸிமமா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க பியூர்லி ரெசிஸ்டிவ் அண்ட் மினிமமா இருக்கு அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Barkhusen's criterion for sustained oscillations in an oscillator circuit states that. ஸோ பார்குசன் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லூப் கெயினோட வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஃபேஸ் ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதர் 0 டிகிரி ஆர் 360 டிகிரி வந்து இருக்கணும். ஸோ லூப் கெயின் அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் அண்ட் பீட்டா அதாவது நம்மளுடைய ஃபீட்பேக் கெயின் இதனுடைய ப்ராடக்ட் வந்து நமக்கு ஈக்குவல் டு 1 இருக்கணும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல லூப் கெயின் 0ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ இது ராங். ஃபேஸ் ஷிஃப்ட் 180 டிகிரி ஆனா நமக்கு 0 டிகிரி ஆர் 360 டிகிரி இருக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. ப்ராடக்ட் ஆஃப் லூப் கெயின் அண்ட் ஃபீட்பேக் ஃபேக்டர் நமக்கு ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ லூப் கெயின் அப்படிங்கிறது லூப் கெயின் அண்ட் ஃபீட்பேக் ஃபேக்டர். ஸோ இந்த ஏ பீட்டாவை தான் இப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க which is equal to 1. ஸோ நம்மளுடைய ஆன்சர் கூட மேட்ச் ஆகுது. ஃபோர்த் ஆப்ஷன் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் 3 கூட மேட்ச் ஆகுறதுனால இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.